உங்க குழந்தைங்க வீட்ல ரொம்ப வாலுத்தனம் பண்றாங்களா? எப்படி அவங்கள மேய்க்கிறதுன்னே புரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆனா, நீங்க அவங்கள ரொம்ப கடினமா கண்டிக்கிறத விட, சில விஷயங்கள் பண்றது மூலியமா, அவங்க செய்ற தப்பையும் அவங்க உணர்ந்துப்பாங்க. வாழ்க்கையிலயும் ஒரு நல்ல அடல்ட்டா வருவாங்க. அந்த வகையில குழந்தைகள கண்டிக்கிறதுக்கு ஒரு 5 முறை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. பொதுவா பேரண்டிங் அப்படின்றது கஷ்டமான விஷயம் தான். எல்லா நேரமும் பேரண்டோட மூட் ஒரே மாதிரி இருக்காது. குழந்தைங்களும் அதுக்கேத்த மாதிரி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அந்த நிலையில அவங்களையும் கரெக்ட்டா வளர்க்கணும். நம்மளுமேவும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும். நம்ம மைண்ட் செட்டும் ஹெல்தியா இருக்கணும். மென்டலி பீஸ்ஃபுல்லா இருக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரு நேர்கோட்டுல கொண்டு வர்றது பெரிய பாடா நெறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. இருப்பினும் சில விஷயங்கள் நீங்க பழக பழக அது உங்களுக்கு நீங்க ஒரு ப்ரோவா மாறிடுவீங்க. அ அண்ட் ஆல்சோ குழந்தைங்கள கண்டிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல அவங்கள வழிமாறவும் விட்டுறக்கூடாது இல்லையா? அதனால நான் சொல்லப்போற இந்த 5 வகைகள் அவங்கள வளர்க்கறதுல நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ குழந்தைங்க தப்பு பண்றாங்க அப்படின்றது இயல்பான விஷயம் தான். அத நீங்க உங்க மனசுல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. குழந்தைங்க தவறு பண்ணும்பொழுது, ஒரு அடல்ட் தவறு பண்ணும்பொழுது வர மாதிரியான கோவத்த விட, உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் வரணும். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அமைதியாயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா நீங்க உங்க ஃபிரெண்ட்ஸ், உங்க பார்ட்னர் கூடயே கோவப்பட்ட உடனே டப்பு டப்புன்னு வார்த்தைய தொறந்து, வாய தொறந்து பேசிறக்கூடாது அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஏன்னா, அந்த கோவத்துல வரக்கூடிய வார்த்தைகள், அந்த இம்மீடியேட் ரியாக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன ஹர்ட் பண்ணிடும். அதனால கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு, ஆற போட்டு அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ஆற போட்டுட்டு இருக்கிற கேப்ப நீங்க சைலன்ட் ட்ரீட்மென்ட்டா குடுக்கக் கூடாது. சொல்லணும். "கொஞ்சம் எனக்கு கோவமா இருக்கு. அப்புறமா பேசுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க ப்ராசஸ் பண்றதுக்கு" அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுவே குழந்தைங்களுக்கு அப்படின்னு வரும்பொழுதும், ஏதாவது ஒரு தப்பு பண்ண உடனே பட்டுன்னு கோவப்பட்டு டமு டுமு டமு டுமுன்னு கத்தாம, அமைதியா இருங்க. அத பொறுமையா எடுத்து சொல்லுங்க. கோவப்பட்ட அந்த செகண்டே அந்த வார்த்தைகள் எல்லாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 2. இந்த அமைதியா இருக்கிற இந்த டைம்ல அவங்க ஏன் அந்த தப்பு பண்ணாங்க அப்படின்ற காரணத்த நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி குழந்தைங்கன்னா தப்பு பண்ண தான் போறாங்க. அவங்களுக்கு எதனால அந்த தப்பு நடந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரியணும். அப்பதான் அவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்ல முடியும். அப்போ தப்பு பண்ணத விட அந்த காரணத்த சரி பண்ணா தான் அடுத்த தாட்டி அந்த தப்பு நடக்காது. ஃபர்ஸ்ட் அந்த காரணத்த புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 3 அந்த காரணத்தையும், அந்த தப்பையும் பொறுமையா எடுத்து சொல்லுங்க. இப்படிதான் நடந்தது. இது இந்த மாதிரியான கான்சிக்வென்சஸ் குடுக்கும். இத நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்க பொறுமையா எடுத்து சொல்லலாம். நம்பர் 4 சரி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. உடனே பனிஷ்மென்ட் அப்பதான் அந்த தப்ப இனிமே அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு பனிஷ்மென்ட் குடுக்குறதுக்கு ஃபர்ஸ்ட்டே தாவிடாம, அவங்களுக்கு அந்த தப்பு புரிஞ்சுச்சா? அதுலருந்து ஏதாவது ஒரு பாடம் கத்துக்கிட்டாங்களா? அப்படின்றத நீங்க பேசி தான் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 5 குழந்தைங்க பெரும்பாலும் பெற்றோருடைய நடத்தைய தான் பின்பற்றுவாங்க. உங்ககிட்ட ஏதாவது தப்பு இருக்கு. நீங்க அந்த மாதிரி ஏதாவது அவங்க முன்னாடி நடந்துக்கிட்டீங்களா? அத பார்த்து தான் அவங்க பண்றாங்களா? அப்படின்றதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ அவங்க கிட்ட இப்படி ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கிறீங்க. இது தப்பு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. நோட் பண்ணுங்க கொஞ்ச நாள் கழிச்சு. அத அவங்க மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா, அப்ரிஷியேட் பண்ணுங்க. மாத்திக்கிட்டாங்கல்ல அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா, இந்த அப்ரிஷியேஷன் தான் அடுத்த சில விஷயங்கள அவங்க பண்ணும்பொழுது நீங்க சொல்றத கேட்பாங்க. அதனால அப்ரிஷியேட் பண்ணுங்க. இந்த 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 மெத்தட் ரொம்ப பொறுமையா இப்படிலாம் அவங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாலாம் சரிப்பட்டு வராது. பட்டுன்னு ஒரு அடி போட்டா தான்ப்பா கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் ஸ்டில் இத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது, அந்த குழந்தைங்க அவங்களும் வளர வளர அவங்களுக்கு ஒரு 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 நல்ல ஒரு மனநிலையையும், நல்ல ஒரு ட்ராமா இல்லாத ஒரு ஒரு அடல்ட்டாவும் அவங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு நீங்க குடுக்குற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டா இருக்கும். அவங்களுடைய லேட்டர் ஹால்ஃப் ஆஃப் த லைஃப்ல. இத நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும்பொழுது, நீங்களே அத பழகிக்குவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.